வெறுப்பா இருக்கு. இந்த ஊர்ல எல்லாம் உஷாராயிட்டுக்கிறாங்க, யாரையும் ஏமாத்த முடியல. இந்த எட்டுத்துக்கு ஏமாத்துறாலே ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படி உழைச்சதால இப்படி தான் சம்பாதிக்கிறாங்களோ எப்பா. சகோதரா சகோதரா ஏன்டா இது அலையா கூட்டமா? உன்னால என்னால ஏமாத்த முடியாது. ஏன்னா நீயே தெருவா பிச்சை எடுக்கிற. உன்னால ஏமாத்த முடியாது. நீ அப்படி ஓரமா போய் நில்லு. போகும்போது 5 10 போட்டு போறோம். தம்பி நான் அதுக்கெல்லாம் வரலப்பா. பின்ன எதுக்கு வந்துக்கிற? கர்த்தருடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கேன்பா. என்னப்பா இயேசு உன்னை நேசிக்கிறார்ப்பா. இயேசு என்ன நேசிக்கிறாரா? நீ தப்பா நாள் கேட்டாங்க. அவர்லாம் என்ன நேசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஐயா ரேஞ்ச் எப்படி? அப்படிலாம் சொல்லாதப்பா. என்னது? என்னப்பா இயேசு உன்னை நேசிக்கிறார்ப்பா. இத வாங்கல நீ விட மாட்ட. வாங்கி தொலைறேன். என்ன பத்திரிக்கை போல? என்ன மட்டும் குறி வச்சுட்டாங்க பாரு. அங்க இருக்கறாங்க பாரு போ. சரிப்பா. என்ன இது ஒரு ரொம்ப கொடுமையா போயிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையை விட கிளினிக் ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றது? ஐயோ இப்படியே போனா கிளினிக் இருக்கிற இடமும் தெரியாது, வர தடமும் தெரியாம இழுத்து மூட வேண்டியதான் போடுது. இது மாதிரி விடக்கூடாது. நம்மளை பார்த்து கருணை காமிச்சு கொரோனா கூட கொஞ்சம் வந்து போக மாட்டேங்குது. ஃபேமஸ் ஆக ஏதோ யோசிச்சா ஆகணும். என்ன பண்ணலாம்? புதுசா ஏதாவது நோயை ஏற்படுத்திடலாமா? வேணாம், நமக்கு மருந்து கண்டுபிடிக்க தெரியாது, போலீஸ்காரன் முடிச்சுக்கணும். வேண்டாம், யோசிப்போம். ஐடியா இது வேற. சும்மா அத்தனை வேலைக்கு இருக்கும், ஆனா சம்பளம் மட்டும் தராது. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்காங்க? என்ன பேச்சு? வந்துட்டு தானே இருக்கேன் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். வாங்க வாங்க. நம்ம கிளினிக் வர வர ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கா. அதனால கிளினிக் முன்னாடி ஃபேமஸ் ஆகுறதுக்கு ஒரு போர்டு வைக்கலாம்னு இருக்கிறேன். ஏன் உங்க பேர் வச்சா? அதான் ஒழுங்கா போக மாட்டேங்குதேம்மா. என் பேர் வச்சுதான் தெரிஞ்சா சரி. என்னம்மா வைக்கணும். ஒரு போர்டு நீங்க என்ன எழுதணும்? அந்த போர்டுல நான் சொல்றதை எழுதுங்க. இந்த கிளினிக் வந்து நோய்னா குணமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 500 ரூபாய் தந்துடலாம். குணமாகலன்னா அது 1000 ரூபாய் இருக்கு. 500 ரூபாய் தந்தா போதும். குணமாகலன்னா 1000 ரூபாய் ரிட்டர்ன் தந்துருவோம். சரியா? மண்டியில புரியல டாக்டர்? புரியலையா? தெளிவா சொல்றேன் கேளு. நம்ம கிளினிக் வந்து நோயெல்லாம் குணமாயிடுச்சுன்னா 500 ரூபாய் தந்தா போதும். அப்படி குணமாகலன்னு வச்சுக்க, அது 1000 ரூபாய் திருப்பி தந்துடலாம் அப்படின்னு ஒரு போர்டு வை. ஃபேமஸ் ஆயிடும். வைக்கிறேன். மண்டியில என்ன அடிப்பட்டுச்சா டாக்டர் உங்களுக்கு? ஏமா ஏன் அப்படி கேட்குற? நல்லா தான் இருக்கேன். பைத்தியம் மாரி பேசுறீங்க. இங்க பாரு, ரொம்ப பேசுறேன். ஏன் திடீர்னு போய் பைத்தியம் சொன்னேன்? நீங்க என் ட்ரீட்மெண்ட் பண்ணா யாருக்குமே குணமாகாது. அது உண்மைதான். நான் இது வரைக்கும் சம்பளமே பார்த்ததில்ல. இதுல வேற நீங்க 1000 ரூபாய் எல்லாரும் கொடுக்க போறீங்களோ? இதுலதான் என் தொந்தரவு இருக்கு. நம்ம ஊர்ல இலவசமா வரிஞ்சு கட்டிட்டு ஓடிடுறாங்க. நீ போர்டை எழுது, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. சொன்னதை செய் போ. எதை எழுதி தொலைகிறேன். வர மரியாதையே இல்லை. நோய் குணமானால் 500 ரூபாய் மட்டும் தந்தால் போதும். நோய் குணமானால் அது 1000 ரூபாய் திருப்பி தரப்படும். நல்ல ஐடியா வருது. நம்ம யோ நில்லையா? ஏதோ கல்யாணம் புது பொண்ணுகிட்ட ஓடுற மாதிரி ஓடுற. நான் டாக்டர் பாக்கணும்னா டாக்டர் பார்க்கணும்னு சொல்லு. சரி ஓகே. பேரை சொல்லு. எட்டுத்துக்கு என் மாத்திரம் ஏழாம்பரம். டேய் பைத்தியம், பேரை சொல்ற. எது பெண்ணாத்திங்கிற? ஏழாம்பரமா? உள்ள இருக்காரு, போய் பார்ப்போம். டாக்டர் டாக்டர் வாங்க வாங்க, உங்களை தாங்க எதிர்பார்த்தேன். வாங்க இப்படி வாங்க, உட்காருங்க. டாக்டர் எனக்கு டவுட். சொல்லுங்க. ஊரெல்லாம் நல்ல டாக்டர் சொல்றீங்களா? அதெல்லாம் உண்மையா? ஆமா உண்மைதான், நல்ல டாக்டர் தான் நானு. அங்க வெளியே போர்டு அது கூட உண்மைங்க. சரியாவும் 1000 ரூபாய் தந்துருவேன். தந்துருவீங்களா? நீங்க 500 ரூபாய் தந்துருவீங்கல்ல? இருக்கா? அதெல்லாம் இருக்குங்க. இருக்கு. சரி உட்காருங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நில்லுங்க சேர்ல. ஆமா டாக்டர், எனக்கு நாக்குல சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். என்னது? எனக்கு நாக்குல சுவையே தெரிய மாட்டேங்குது. எது சாப்பிட்டு சப்புடுது. உங்களுக்கு இந்த நாக்குல சுவை இல்ல? ஆமா டாக்டர். சாப்பிட்டா சப்புன்னு இருக்கு. ஆமா டாக்டர். இப்ப இதான் உங்களோட நோய். ஆமா டாக்டர். ஒரு மாசத்துல 1000 ரூபாய் தந்துருவீங்கல்ல? தந்துரும் டாக்டர். இருக்கட்டும். இன்னும் 1000 ரூபாய் கேக்குறீங்க. என்ன போறேன்னு சொல்லுங்க. 1000 ரூபாய் தானே? ஆமா. போக வாங்கிக்கலாம், விட்டுருங்க. 500 ரூபாய் தந்துருவீங்கல்ல? நான் தந்துரும், வாங்கிக்கிறேன். இப்ப பாருங்க. அந்த கேஸா நீ? சொல்லுங்க டாக்டர், சீக்கிரம் வாமா.
10ஆம் நம்பர் பாட்டில் இருக்க மருந்து எடுத்துட்டு வந்து சார் நாக்குல 2 சொட்டு விடுங்க. விட்டா போச்சு. வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. வாயை தரையா. ஐயோ எவ்வளோ பேராய் நாக்க நிற்கியா. டாக்டர் என்ன மருந்து சொல்லி பெட்ரோல் ஊத்துறீங்க? என்ன சொன்னீங்க? பின்ன பெட்ரோல் ஊத்துவே பெட்ரோல் தான் சொல்லுவாங்க. பெட்ரோல் அப்ப உங்களுக்கு தெரியுதா? பாத்தீங்கன்னா நாக்குல சோய் வந்துருச்சு. ஐயோ ஏங்க குணமாயிடுச்சுங்க உங்களுக்கு. எங்க போறீங்க? வாங்க, குணமாயிடுச்சுங்க உங்களுக்கு. எடுங்க 500. கொடுத்தே ஆகணுமா டாக்டர்? எடுத்தே ஆகணும், கொடுங்க. போய் இவங்கிட்ட போய் டாக்டர் கொடுத்தே ஆகணுமா? குடியா? என்ன சுகமாயிடுச்சுல? குடியா? சுகமாவெல்லாம் 1000 ரூபாய் வச்சுக்க மாட்டீங்களா? அக்கௌண்ட் கிடையாது, காசு கொண்டாடு. போ போங்க. காசு புண்ணிட்டாங்க. இவங்க கிட்ட நான் எப்படியாச்சு காசு அதிகமா வாங்கிடணும். என்ன சொல்றது? ஒரு கழிச்சு வந்து பார்க்கலாம். சம்பளமே பார்க்கல, 500 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்க. டாக்டர் சாதிச்சிட்டீங்க டாக்டர். தேங்க்ஸ் மா. இப்ப தெரியுதா ஏன் அந்த போர்டு வச்சிருந்தேன்? இனிமே பாரு, போ கொட்டிட்டே இருக்க காசு. 500 ரூபாய் மாத்தினாலே. தம்பி தம்பி என்னமா நீ என்ன கையில போய் சாங்க வர? அது ஒண்ணுப்பா. கர்த்தரை நேசிக்கிறார்ப்பா. நான் என்ன டென்ஷன்ல ரொம்ப போயிடு. அதெல்லாம் சொல்ல. கர்த்தரை நேசிக்கிறார்ப்பா. சரி குடுத்து தர போ. என்ன பண்றது இப்போ? வரலாம், எப்படியாச்சும் காசு வாங்கி ஆகணும். ஒரு வாரம் ஆயிடுச்சு. எப்படியாச்சும் போய் காசு வாங்கணும். இப்ப நம்ம மூஞ்ச மறந்துட்டு போனாலும் தெரியல. இல்ல நான் மாஸ்க் கட்டின்னு போயிட்டேன் முதல்ல. மேடம் எப்படிடா இருக்க? இவ்வளோ கண்டுபிடிச்சா? டேய் கொரோனா முடிஞ்சு எத்தனை வருஷம் இன்னும் மாஸ்க் கட்டிங்கிற? அது ஒண்ணு இல்ல, கோல்டு. ஐயோ இப்போ டாக்டர் கிட்ட. டாக்டர் டாக்டர் வாங்க வாங்க. எங்கேயோ கேட்ட குரல். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோல்டா? இல்ல டாக்டர், எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்து அதிகமாயிடுச்சு டாக்டர். ஞாபகம் மருந்து அதிகமாயிடுச்சா? ஆமா டாக்டர், இங்க வந்து அந்த நேரத்துல அப்படியே வந்துடுறேன் டாக்டர். என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு ஒரு 28 29 இருக்கும். அதுக்குள்ள ஞாபகம் மருதி. ஆமா டாக்டர். இருக்கட்டும் அதிகமா வரும். ஏகம் போற மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. டாக்டர் நான் அவனால வாய்ப்பு இல்லையே. சரி தெரிஞ்சிச்சு. இருக்கட்டும் ஞாபகம் மருதியா தானே இருக்கு. ஆமா டாக்டர். இப்ப எப்படி குணப்படுத்துற மட்டும் பாருங்க. காசு இருக்குல்ல? இருக்கு டாக்டர். இருக்கட்டும். நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். சீக்கிரம் வாமா. எப்பேற்பட்ட விருந்தாளி வந்திருக்காரு. சொல்லுங்க டாக்டர். இவருக்கு சாருக்கு அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்க மருந்து எடுத்துட்டு வந்து சார் நாக்குல 2 சொட்டு விடுங்க. ஏண்டா டாக்டர் போன வாட்டி அதே மருந்து விட்டீங்க, இந்த வாட்டி அதே மருந்து விடுறீங்க. என்ன நீங்க? போன வாட்டியா? அப்ப அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ பாத்தீங்களா, உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துருச்சு. எடுங்க 500. டாக்டர் தெரியாம மாஸ்க் போட்டுட்டேன். நான் வந்து காசு கிடைக்கல டாக்டர். காசு இல்லையா? இந்த இருக்கு. டாக்டர் ஏடியா சுகமாயிடுச்சுல? ஏடி 500 கொடுத்தாங்க டாக்டர். கொடுத்தே அவனும் குடு. போ. சே இந்த வாட்டி ஏமாந்துட்டேங்க. எப்படியாச்சும் அவட்ட வட்டி வாங்க வந்து ஏமாந்து போறோம். இந்தா வச்சுக்க. போ. என்ன பண்றது இப்போ? என்னக்கா நடக்குது? காசு வாங்கிட்டு இருந்தா போய் பாக்கலாம். டாக்டர் டாக்டர் மேடம் இறக்கிங்களா? என்ன பாச்சு? எனக்கு கண்ணு தெரியல மேடம். சரி வாங்க டாக்டர். எனக்கு கண்ணு தெரியல டாக்டர். டாக்டர் இருந்தா இருக்கேன். இங்க இருக்க டாக்டர். டாக்டர் எனக்கு கண்ணு தெரியல டாக்டர். என்னாச்சு ஏகமரம்? 2 வாரத்துக்கு முன்னாடி அவ்வளவு வாங்கி வச்சு போனேன். டாக்டர் என்ன தெரியல டாக்டர். போக்கு அப்படியே கண்ணு மங்கலாயிடுச்சு டாக்டர். 28 வயசுல கண்ணு மங்கலாயிடுச்சு. ஆமா டாக்டர். சாரிப்பா, இத என்னால குணப்படுத்த முடியாது. அப்படியா டாக்டர்? இந்தாப்பா 500 ரூபாய் நீ வச்சுக்கப்பா. சரி 1000 ரூபாய் வச்சுக்கப்பா, மன்னிச்சிருப்பா. இங்க இருக்கிறேன் வாங்க. டாக்டர் எனக்கு போக போக அப்படியே கண்ணு அப்படியே மங்கலாயிடுச்சு டாக்டர். கண்ணே தெரிய மாட்டேங்குது டாக்டர். என்ன ஏகமரம் சொல்ற? 2 வாரத்துக்கு முன்னாடி நல்லா வந்து பேசிட்டு போனியா? இன்னும் தெரியல டாக்டர். அப்படியே மங்கலாயிடுச்சு டாக்டர். எது பார்த்தாலும் அப்படியே தெரியவே இல்லை டாக்டர். இருக்கட்டும். 28 வயசுல கண்ணு போயிடுச்சா? டாக்டர் மன்னிச்சிருப்பா, எனக்கு இதை குணப்படுத்துறதுக்கு வைத்தியம் தெரியாதுப்பா. அதனால பேசினபடி இந்தாப்பா 1000 ரூபாய் வச்சுக்க, மன்னிச்சிரு. 1000 ரூபாவா? டாக்டர் என்னப்பா 1000 ரூபாய் சொல்லிட்டு 500 ரூபாய் தான் கொடுக்குறீங்க? இது 500 ரூபாய் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சா?
இத நான் கொடுத்தா 500, நீ கூட இன்னொரு 500. டாக்டர் என்னப்பா ஏற்கமா 1000 கொடுத்துருங்க டாக்டர். ஏன்டா 3 வாட்டி வந்து ஏமாந்தது பத்தாம இப்பயும் கண்ணு தெரியன்னு வந்து ஏமாறியே? உன்ன மாரி முட்டாள நான் பார்த்ததே இல்ல. மரியாதை 500 ரூபாய் எடுத்துரு டாக்டர். இந்த வாட்டி மட்டும் தேவையில்ல. கொடுங்க பாக்கலாம். இலவசம் வச்சு ஓடியாந்துரு. போ போ திருந்தி வாழ் போ. டேய் ஏழாமரம் ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நீ ஏன்டா ஏமாண்டு போற? ஏமா போமா, நானே ஏமாந்த கஷ்டத்துல இருக்கிறேன். எப்படியாச்சும் 1500 ரூபாய் படிக்கிட்டாலே என்ன பண்றது? தம்பி என்னப்பா இருட்டில் பிடிச்ச குழக்கட்ட மாதிரி இருந்தா இவ்வளோ சோகமாக வர என்னப்பா ஆச்சு உன் வாழ்க்கையில? டாக்டர் நான் தான் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்துவேன் டாக்டர். என்ன ஒருத்தி ஏமாத்திட்டா டாக்டர். எதுக்குப்பா ஏமாத்துற? என்கிட்ட தம்பி நீயா? என்னப்பா இருட்டில் பிடிச்ச குழக்கட்ட மாதிரி இருந்துக்குன்னு இவ்வளோ சோகமாக வர என்ன ஆச்சு உன் வாழ்க்கையில? நீயாச்சும் என் கதையை கேளுங்க. சொல்லுப்பா. நான் தான் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்துவேன். என்ன ஒருத்தி ஏமாத்திட்டா. நீ ஏன் போய் எல்லாரையும் ஏமாத்துற? என்கிட்ட காசு இல்ல, எல்லாரும் ஏமாத்தி போயிருந்தான் என் வேலை. தம்பி அது மாதிரிலாம் செய்யாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஒரு நாட்களில் யாருன்னா நான் ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தேன், மீன் வியாபாரம். 1 கிலோ 2 கிலோ சொல்லி விற்று வியாபாரம் பண்ணேன். எல்லாம் நஷ்டமாகி சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத போது ஒரு பாஸ் வந்து இந்த ட்ராக்ஸ் கொடுத்து இயேசுக்கிட்ட வாங்கினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். நல்லவனாக அதாவது நல்லபடியாக கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை கர்த்தர் படிப்படியாக ஆசிரித்தார். உனக்கு இல்லைன்னு திருடவோ அல்லது ஏமாற்றுகிற காரியத்தில் போவதப்பா. ஆண்டுடைய வேதவசனம் சொல்லுது, என்னை கேளும் பூமியை நிறைவு என்னுடையது, நான் உனக்கு தரேன்னு சொல்கிறார். இது போல் நம்மளை பெற்ற தாய் தகப்பனும் சொல்ல மாட்டாங்க, உன் நண்பர் சொல்ல மாட்டாங்க, உன் கூட பிறந்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் ஆண்டவரிடத்தில் உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பா. உன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி கேட்பாயேனா உனக்கு சுகமாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், உன் பண தேவையாக இருக்கட்டும், என் தகப்பன் நிறைவாக சந்திப்பாருப்பா. ரொம்ப நன்றியா, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அப்படியா? சரி, என் கூட வரையா சர்ச்சைக்கு போகலாம். இனிமேல் இந்த வேலைலாம் விட்டு கர்த்தரை உண்மையாக தேடுவேனா. அவரை தேடுகிறதுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக கட்டத்தரன்னு சொல்றாரு. உனக்கும் நன்மையானதை ஏசப்பா செய்வார். போலாமா? சரி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது பூமியை நிறைவும் என்னுடையது என்று சொல்லுகிறார். என்னை கேளும் நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று என் தேவனுடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஆக இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சுகம் வேணுமா, சமாதானம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, அல்லது எல்லாராலும் ஏமாற்றப்பட்டு ஐயோ நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறியா, இரவுல படுத்தா தூக்கம் இல்லையா? தேவ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னிடத்துல வருகிற ஒருவனை அவர் புறமே தள்ளாதவர். உனக்கு என்ன வேணுமோ என் தேவன் நிறைவாய் தருவார். ஆகவே இந்த கர்த்தரிடத்துல வாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.